Hi students, now I am going to teach about monocot leaf. Monocot leaf la நான் எந்த plant எடுத்திருக்கேன்னா grass plant எடுத்திருக்கேன். ஸோ இந்த grass plantோட monocot leaf எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ முன்ன சொன்ன போது தான் dicot leaf எப்படி இருக்கும், எபிடெமிஸ் பொறுத்தவரைனா அப்பர் எபிடெமிஸ் இருக்கும் அண்ட் லோயர் எபிடெமிஸ் இருக்கும். அதே தான், சேம் திங் தான். இங்கே பாருங்க, this is your upper epidermis. இது நம்ம என்ன சொல்லுவோம், லோயர் எபிடெமிஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ அதான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்னென்னு சொல்ல போகிறோம்னா எபிடெர்மிஸ்னு சொல்ல போகிறோம். எபிடெர்மிஸ். ஓகேங்களா? இது எப்படி இருக்கும், எபிடெர்மிஸ் ப்ரெசன்ட் எதுக்கு மோனோகாட் லீஃப்ல அப்பர் எபிடெர்மிஸ் இருக்கும் அண்டு லோயர் எபிடெர்மிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் அப்பர் அண்டு லோயர் எபிடெர்மிஸ் ப்ரெசன்ட். ஓகேங்களா? இது எப்படி இருக்கும், இது இட் இஸ் மேட் அப் ஆஃப் parenchyma cells சொல்லுவோம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் parenchyma cells சொல்லுவோம். parenchyma cells எப்படி இருக்கும், ஸோ தின் வால்டா இருக்கும். அப்புறம் சிங்கிள் செல்டா, மேட் அப் ஆஃப் சிங்கிள் செல்டுன்னு சொல்லுவோம். சிங்கிள் செல்டு கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எது எபிடெர்மிஸ், அப்பர் எபிடெர்மிஸாக இருக்கட்டும் அண்ட் லோயர் எபிடெர்மிஸாக இருக்கட்டும், சேம் டைப் ஆஃப் parenchyma cells தான். தின்வால்டு லேயர் தான். இதை கவர் பண்ணிருக்க லேயர் யாரு, நம்ம தலைவர் யாருங்க, கியூட்டிக்கிள். இது எப்படி இருக்கும், ரொம்ப திக்னஸாக இருக்கும். பாருங்க கியூட்டிக்கிள் எப்படி இருக்கும் பாருங்க. கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் எபிடெர்மிஸ் அண்ட் வாட் இஸ் தட், இது லோயர் எபிடெர்மிஸ் சொல்லியிருப்போம். இந்த பிளாக்காக இருக்கிறது ஃபுல்லாக யாரு, கியூட்டிக்கிள்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கும், திக்காக இருக்கும் அப்படிம்போம். இவங்கெல்லாம் யாரு, இவங்க தான் எபிடெர்மல் லேயர். சரிங்களா? ஸோ இந்த எபிடெர்மல் லேயர் இருந்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், அப்பர் எபிடெர்மிஸ் லோயர் எபிடெர்மிஸ். தின்னாக இருக்கும், சிங்கிள் செல்டாக இருக்கும். இதை கவர் பண்ணிக்க லேயர் பேர் கியூட்டிகிள்ஸ். இது எப்படி இருக்கும், ரொம்ப திக் வால்டு லேயராக இருக்கும் அப்படிம்போம். ஓகேங்களா? அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா மோர் ஆர் லெஸ். இந்த ஸ்டொமேட்டா எப்படி இருக்கும், மோர் ஆர் லெஸ், குறைவாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம், ஆர் போத் ஈக்குவலாகவும் இருக்கலாம். இதில் அப்பர் எபிடெர்மிஸ் as well as லோயர் எபிடெர்மிஸ் எப்படி இருக்கும், அப்பர் அண்ட் லோயர்ல ஸ்டொமேட்டா எப்படி இருக்கும், ஹை நீனா ஆர் லோவா இருக்கலாம், இல்லைன்னா அண்டு போத் ஈக்குவலாக கூட இருக்கலாம். இது ஸ்டொமேட்டா அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இது எங்க இருக்கும், ஸ்டொமேட்டா பொறுத்தளவுக்கு எபிடெர்மல் லேயர்ல பவுண்டா இருக்கும். எங்கெங்க ஸ்டொமேட்டா பவுண்ட் ஆகுதோ, அதாவது எபிடெர்மல் லேயர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா the presence of stomata, that layer what are they doing in the process, one of the outer covering one layer இருக்கும், that name is called guard cells னு சொல்லுவோம். what is a guard cell னு சொல்லுவோம். இந்த guard cell என்ன பண்ணோம், the stored in the chloroplast. ஓகேங்களா? அந்த குளோரோபிளாஸ்ட் வந்து என்ன பண்ணும், இந்த கார்ட் செல்ல குளோரோபிளாஸ்ட் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். மற்ற அதர் எபிடெர்மல் செல்ஸ் எப்படி இருக்கும், இல்லா குளோரோபிளாஸ்ட் இருக்காது. இது எபிடெர்மல் லேயர் மட்டும் எந்தெந்த இடத்துல ஸ்டொமேட்டா இருக்கோ அங்கெல்லாம் குளோரோபிளாஸ்ட் ஃபங்க்ஷன் பண்ணும். மற்ற அதர் எபிடெர்மல் செல்ஸ்ல அந்த மாதிரி குளோரோபிளாஸ்ட் பவுண்ட் ஆகாது அப்படிங்கிறாங்க. இது பொதுவாக என்ன சேஃபாக இருக்கும் அப்படின்னா, எது கார்ட் செல்ஸ், சாரி அந்த ஸ்டொமேட்டால கார்ட் செல்லுக்கு அவுட்டர் ஒரு லேயர் இருக்கும். that what is it, எபிடெர்மிக்கு outer covering one layer இருக்கும், இது ஸ்டொமேட்டா லேயர். that name is called subsidiary cells னு சொல்லுவாங்க. what is it, subsidiary cell னு சொல்லுவோம். subsidiary cells சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டொமேட்டா என்ன ஷேஃபாக இருக்கும் அப்படின்னா, இது நோட் பண்ணிக்கோங்க, டம்ப் பெல் ஷேஃபாக இருக்கும். டம்ப் பெல் ஷேஃபாக இருக்கும் அப்படிம்பாங்க. டம்ப் பெல் ஷேப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சம் ஈக்குவலாக இருக்கக்கூடிய கார்ட் செல்ஸில் அதர் எபிடெர்மல் செல்ஸ் எப்படி இருக்கும், ஆக்சுவலாக கார்ட் செல்லை தவிர மற்ற செல்லில் எதையுமே இந்த குளோரோபிளாஸ்ட் பவுண்ட் ஆகாது அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஸோ தட் நேம் இஸ், அந்த அதர் செல்ஸுக்கு இன்னொரு கார்ட் செல் அவுட்டர் கவரிங்க சப்சிடரி செல்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எபிடெர்மல் அப்பர் எபிடெர்மல் தின்னாக இருக்கணும்னா வாட் இஸ் தின்னாக தான் இருக்கும். ஸோ அதில் ஃபுல்லாக பவுண்ட் ஆகிருக்கிறது என்ன அப்படின்னா ஃபுல்லி ஃபார்ம் செல்ஸ். இந்த எபிடெர்மல் செல்ஸில் ரொம்ப தின்னாக ஒரு லேயர் இருக்கும். எபிடெர்மல் செல்ஸில்
இங்கே எழுத பாருங்க. இந்த எபிடெர்மல் செல்ஸில் தின்னாக இருக்கும். அந்த லேயர் எப்படி இருக்கும்? மோட்டார் செல்ஸாக இருக்கும். மோட்டார் செல்லாக இருக்கும். செல்ஸாக இருக்கும். ஓகேங்களா? மோட்டார் செல்ஸ் சொல்லலாம். இல்லைன்னா வாட் இஸ் இட்? ஃபுல்லி ஃபார்ம் செல்ஸ்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் இட்? ஃபுல்லி ஃபார்ம் செல்ஸ்னு சொல்லுவாங்க. இது கொஸ்டின் நோட் பண்ணிக்கிங்க. கொஸ்டின் கேட்பாங்க. ஃபுல்லி ஃபார்ம் செல்லே என்ன அப்படின்னு. ஃபுல்லி ஃபார்ம் செல்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த செல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருவேளை வெதர் கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா? வெதர் கண்டிஷனில் என்ன பண்ணும்? வெதர் கண்டிஷனில் இதனுடைய மார்ஜின்லையும் இல்லை அந்த கணுக்குள்ளையோ எப்படி இருக்குன்னா ரோல் ஆகும். ரோலிங் அன்ரோலிங் ப்ராசஸ் பண்ணும். கண்டிஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இன்னும் ஒன்று, இந்த மோனோகாட் செல்ஸ் பொறுத்தளவுக்கு எப்படி பவுண்டாக இருக்கும்? சிலிக்கா செல்ஸால் பவுண்டாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன சொல்லுவாங்க? இப்போ பொதுவாக நம்ம சிலிக்கல் லேயர்னு சொல்லுவாங்க. இது பொறுத்தளவுக்கு எதுன்னு சொல்லுவாங்க? மோனோகாட் லீஸை சிலிக்கல் லேயர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதில் சிலிக்கா செல்ஸ் பவுண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது சிலிக்கல் செல்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? தென் மீசோஃபில் செல் என்ன? அப்பர் எபிடெர்மிஸ்க்கும் லோயர் எபிடெர்மிஸ்க்கும் நடுவான் இருக்கிற எல்லா பார்ட்டும் நம்ம என்ன சொல்லுவோம்? மீசோஃபில் செல்னு சொல்லுவோம். இந்த மீசோஃபில் செல்ஸ் பொதுவாக என்ன சேஃபாக இருக்குன்னா ஐசோடயமெட்ரிக் ஷேப்னு சொல்லுவாங்க. ஐசோடயமெட்ரிக் ஷேப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போது எப்படி இருக்கும் மீசோஃபில்ஸ்? அப்பர் எபிடெர்மிஸ் அண்ட் லோயர் எபிடெர்மிஸ் சென்ட்ரலில் பவுண்ட் ஆகக்கூடியது. அப்போ அண்டு லோயர் எபிடெர்மிஸில் சென்ட்ரலாக பவுண்ட் ஆகும். ஓகேங்களா? தட் நேம் இஸ் கால்டு மீசோஃபில் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். மீசோஃபில் என்னது? மிடில். வாட் இஸ் அ மிடில் செல்ஸ்? இந்த மீசோஃபில் செல் பொதுவாக 2 டைப்பாக இருக்கும். ஒன்று பேலிசேடாக இருக்கலாம் அண்டு ஸ்பாஞ்சி பேரன்கைமான்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த மோனோகாட் லீஃப் பொறுத்தளவுக்கு இது வந்து இட்ஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் பேலிசேட் அண்ட் ஸ்பாஞ்சி. ஸோ இட் இஸ் நாட் எ கிளியர் பிச் ஆஃப் த பேலிசேட் அண்ட் ஸ்பாஞ்சி. அதனால் நம்ம ஜென்ரலாகவே என்ன சொல்லலாம்? நம்ம மீசோஃபில் செல்ஸ் நம்ம சொல்லிடுறோம். ஸோ இது எப்படி இருக்கும்? மோர் தென் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் பவுண்டட். இன்டர்செல்லுலார் ஃபார்மேஷன்ஸ். நல்ல கேப் இருக்கும், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அங்கங்கே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குன்னா இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் நம்ம சொல்லுவோம். இன்டர்செல்லுலார் ஃபார்மேஷன் ஸ்பேசஸ் சொல்லிக்கலாம். ஸ்பேசஸ் சொல்லிடுங்க. தட் இஸ் எ கரெக்ட் வேர்டு. ஸ்பேசஸ், இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். ஆஃப்டர் தட் இந்த ஒவ்வொரு மீசோஃபில் செல்லையும் there is pounded the what is that? Chloroplast. Chloroplast நிறைய பவுண்டாக இருக்கும். இதில் கிராஸில். ஓகேங்களா? Chloroplast found in the mesophil cells. There is a isodiametric shape. upper and lower epidermisல மிடில் லேயரில் பவுண்ட் ஆகக்கூடிய இந்த பார்ட் அப்படின்னு நான் சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கு பேருன்னு சொல்லும்போது மீசோஃபில் செல்ஸ் நம்ம பொதுவாக கொடுத்துக்கலாம். இதில் எங்கே வேணால் மீசோஃபில் செல்லை நீ கொடுங்க, தப்பு கிடையாது. அடுத்தது, ஸோ இது இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸில் இதில் என்ன பவுண்டாக இருக்கும்? குளோரோபிளாஸ்ட் செல்ஸ் பவுண்டாக இருக்கும் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? தென் ஆஃப்டர் வாஸ்குலர் பண்டல்ஸ். வாஸ்குலர் பண்டல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு டிஃப்ரெண்ட் இன் சைஸாக இருக்கும். வாட் இஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இன் சைஸ்? பொதுவாகவே இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சைஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இது என்ன சொல்கிறோம்? அது மோனோகாட் பிளான்ட்னால இன்னும் சரியாக கிளியர் பிக்சர் நமக்கு வாஸ்குலர் பண்டல்ஸ் கிடைக்காது. அதனால் இதை சொல்கிறோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் இன் சைஸ். பொதுவாக எப்படி இருக்கும்? ஸ்மாலர் இன் சைஸ். அதனால தான் நம்ம கிளியர் கட்டாக நம்ம சொல்ல முடியல. ஸ்மாலர் இன் சைஸு. ஓகேங்களா? பட் கொஞ்சம் லார்ஜாக என்லார்ஜாக இருக்கும். எப்படி சைலம் அண்ட் ஃப்ளோயமில் மேபி சைலம் இட்ஸ் என்லார்ஜாக இருக்கும், இன்னொன்று ஸ்மால் சைஸாகவும் இருக்கலாம். ஸோ அதை வேணால் நம்ம கம்பேர் பண்ண சொல்ல முடியும். இது ஸ்மால், இது லார்ஜ் இன் சைலம்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லலாம்? நம்ம இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சைலம்னு சொல்கிறோம். இது பேர் என்ன சொல்கிறோம்? பண்டில் ஷீத்துன்னு சொல்கிறோம். வாட் இஸ் பண்டில் ஷீத்து நம்ம சொல்கிறோம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? நம்ம உங்களுக்கே தெரியும், ஃப்ளோயம் பாட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் ஃப்ளோயம் பாட்டு நம்ம சொல்லுவோம். இவ்வளோ தான் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஸ்மாலர் இன் சைஸஸ் சொல்லுவோம். பட் லார்ஜ் இன் சைஸாக இருக்கும். பட் இது இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி
இட் இஸ் ரொம்ப நெருக்குன்னு செல்லாக இருந்தாவே உங்களுக்கு என்னென்னு தெரியும். அந்த நெருக்குன்னு செல்லுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்க்ளீரன் கைமாட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்க்ளீரன் கைமாட்டஸ் செல்ஸால் ஃபவுண்ட் ஆயிருக்கும். எது, வாஸ்குலர் பண்டில்ஸ். ஈவன் அது சைலமாக இருக்கட்டும், ப்ளோயமாக இருக்கட்டும், இல்லை அது இருக்கிற மெட்டாசைலம் புரோட்டோசைலம் இருக்கலாம், பட் இட்ஸ் நாட் ஏ கிளியர் பிக்சர் சொல்கிறோமே. ஓகேங்களா. தென் இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் பொதுவாக பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னா கன்ஜாயிண்டாக இருக்கும். கன்ஜாயிண்டானது சைலம் அண்ட் ப்ளோயம் சேம் மேனர் கன்ஜாயிண்டாக இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். ஏன் க்ளோஸ்டு அப்படின்னா இங்கே கேம்பியம்னு ஒரு லேயர் ஆப்சண்ட்டாக இருக்கும். கேம்பியம் ஆப்சண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், க்ளோஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது கொல்லேட்ரல். கொல்லேட்ரல் சேம் மேனர் ப்ரெசன்ட் சைலம் ப்ளோயம். கொல்லேட்ரல். ஓகேங்களா. கன்ஜாயிண்டுக்கும் கொல்லேட்டருக்கு நத்திங் சேஞ்சஸ், இட்ஸ் ஒரே மேனர் தான், சேம் மேனர் தான் கேரக்டர்ஸ். எப்படியும் ப்ளோயம் ஆரம்பிச்சல சரௌண்ட் பண்ணியிருக்கும், இல்லைன்னா பிலோ த ப்ளோயம் கேரக்டர்ஸ் இருக்கும். அப்படி இருந்தால் கொல்லேட்ரல் பார்ட் அப்படிம்போம் நம்ம. ஓகேங்களா. ஈச் வாஸ்குலர் பண்டிலும் பார்த்தீங்கன்னா பேரன்கிமாட்டா செல்ஸ் பவுண்ட். பண்டில் சீத் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பேரன்கிமாட்டா செல்ஸாக பவுண்ட் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. பண்டில் சீத் மட்டும் பார்த்தீங்கன்னா பேரன்கிமாட்டா செல்ஸாக பவுண்டாக இருக்கும். செல்ஸால் பவுண்டாக இருக்கும். மற்ற இன்னர் லேயர்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வாஸ்குலர் பண்டில் ஃபுல்லாகவே நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்க்ளீரன்கைமாட்டா செல்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த பண்டில் சீத்தில் என்ன வாஸ்குலர் பண்டில் சீத்து பார்த்தோன்னா டுவர்ட்ஸ் அப்பர் எபிடெமிஸ் இருக்கும், லோயர் எபிடெமிஸ். இங்கே பாருங்கள், இந்த சைலம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்பர் எபிடெமிஸ் நோக்கியும் ப்ளோயம் லோயர் எபிடெமிஸ் நோக்கியும் இருக்கும். அப்போது சைலம் அப்பர் எபிடெமிஸ் நோக்கியும் ப்ளோயம் எப்படி இருக்கும், லோயர் எபிடெமிஸ் நோக்கியும் இருக்கும். ஸோ இது நோட் பண்ணிக்கலாம். சைலம் வந்து அப்பர் எபிடெமிஸ் நோக்கியும் ப்ளோயம் லோயர் எபிடெமிஸ் நோக்கியும் பவுண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. தென் இந்த இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லோயர் எபிடெமிஸ் இந்த C4 கிளாஸஸில் C4 கிளாஸஸ் C3 கிளாஸஸ் ஒன்று இருக்கும். C4 கிளாஸஸ் பிளான் ஒன்று இருக்குது. C4 கிளாஸஸ் அப்படின்னா இந்த கார்பன் 4 அப்படிங்கிற ஒரு பார்ட். இது என்னென்னா C3 C4 சைக்கிள் ஒன்று வரும். உங்களுக்கு அடுத்த டாபிக் வரும்போது உங்களுக்கு இந்த கண்டிப்பாக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். C4 கிளாஸஸ். இந்த C4 கிளாஸஸில் இந்த மோனோகாட் பிளான்ட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். அதை வந்து நம்ம C4 கார்பன் 4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த கார்பன் 4 கிளாஸஸில் பவுண்ட் ஆகிற இந்த ப்ராட்டுக்கு பேர்னு சொல்லுவோம்னா இன்னொன்று கொஸ்டின் ஸ்பெஷல் நேமு கிரான்ஸ் ஷீத் விடுவாங்க. வாட் இஸ் கிரான்ஸ் ஷீத். வெரி சிம்பிளாக சொல்லலாம். வாஸ்குலர் பண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்கும். பட் என்ன ஸ்மாலஸ்ட் அங்கங்கே பவுண்டாக இருக்குங்கிறாங்க. பட் இது வாட் இஸ் இந்த வாஸ்குலர் பண்டில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்னர் லேயர் எல்லாமே ஸ்க்ளீரன்கைமாட்டா செல்ஸ், பட் அவுட்டர் லேயர் மட்டும் பேரன்கிமாட்டா செல்ஸ் பவுண்டாக இருக்கும். இது கன்ஜாயிண்டாக இருக்கும், கொல்லேட்டராக இருக்கும். வாட் இஸ் க்ளோஸ் கேரக்டர்ஸ். பண்டில்ஸ் இது பேரன்கிமாட்டா செல்ஸ் சொல்லுவோம். சைலம் வந்து எங்கே இருக்கும், அப்பர் எபிடெமிஸ் நோக்கியும் ப்ளோயம் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் எபிடெமிஸும் பவுண்டாக இருக்கும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பவுண்ட் லேயரில் பவுண்டாக சேம் மேனரில் பவுண்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், இட் இஸ் சேம் ரேடியஸில் பவுண்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ சேம் ரேடியஸில் பவுண்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மோனோகாட் பிளான்ட் வந்து நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து கார்பன் 4 பவுண்ட் ஆகும். அதனால் இதுக்கு பேர் நம்ம சொல்கிறோம் கிரான்ஸ் ஷீத் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.